வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பல விஷயங்கள் இன்றைக்கி வந்தாலும் சில விஷயங்கள் கவனத்தில் எடுக்கப்படும். அந்த வகையில் ஒரு செய்தி, துர்கா ஸ்டாலின் நூல் வெளியீட்டு விழா, சோனியா பிரியங்கா பங்கேற்க மறுப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரத்பவாருடைய பொண்ணு பங்கேற்கிறார். என்ன இந்த நூல் வெளியீட்டு விழா, ஏன் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் பங்கேற்க மறுக்கிறாங்க? எப்பயுமே மற்ற நேரத்தில் மறுத்தா பரவாயில்ல, தேர்தல் வரும்போது கூட்டணி பலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் சிதம்பரத்தில் தொடங்கும் போது, உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கும் போது பக்கத்துலேயே ஏன் அங்கே போய் பண்ணுறாருன்னா, அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தொகுதி அங்கே போகிறார். அப்படியே பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ வேல்முருகன் வருவார். கம்யூனிஸ்ட் ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா கூட்டணி பலமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது பெரிய கட்சியான விசிகா, காங்கிரஸ். அது மறுக்கவே முடியாது. காங்கிரஸ் பிரச்சனை இல்லை, டெல்லிக்கு போய் அப்பப்போ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் இவர் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டார். மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறாங்க. பெருந்தலைவரை பற்றி, காமராஜர் ஐயாவை பற்றி இவர்கள் இவர் மோசமாக இல்லை உண்மைக்கு மாறான தகவலை சொன்னால் கூட பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா காங்கிரஸ்காரங்க இருக்கிற ஒரு 10 பேர் நமக்கு சீட்டு கிடைச்சா போதும், நம்ம பசங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. செல்வ பெருந்தகையை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் ஒரு 4-5 கட்சி மாறி வந்தவர். அவருடைய செயல்பாடுகள் நான் பேச வேணாம், மக்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிரியங்கா காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் கூப்பிட்டு நூல் வெளியிட்ட விழாவை பிரம்மாண்டமாக நடத்தினா என்ன நடக்கும்? சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தியும் துர்கா ஸ்டாலினுடைய விழாக்கு வரத்துக்கு இவங்க ஏன் கூப்பிட்றாங்க? ஏன்னா அது 2 பேர் வந்துட்டாங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பெரிய, அந்த நூலுக்கு ஒரு பெரிய ஒரு மவுசு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அப்போ சோனியா காந்தி பிரியங்கா காந்தி வந்தாங்கன்னா அது பெரிய நியூஸு, எல்லோரும் பார்க்கக்கூடிய நியூஸ். உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் வர மறுக்கிறாங்க? இப்போ சொல்லப்பட்ட காரணம் சரியாக சொல்லலை, இல்லை வேறு அலுவல்கள் இருக்குது. எது சொன்னாலும், எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும், இப்போ உடம்பு சரியில்லை, இல்லை பிரியங்கா காந்திக்கு ஏதோ ஒரு ஃபாரின் போயிட்டாங்க இந்த டைமில், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா நம்ம இதை பேசுகிறது நியாயம் இருக்குது. ஆனால் பிரியங்கா காந்தியை ஊரில் தான் இருக்காங்க. சோனியா காந்தி நிறையா விழாலாம் கலந்துக்கிறாங்க, பிரியங்கா காந்தியும் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இதை மறுக்கிறாங்க? அப்போ கூட்டணி உறுதி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணும்போது, இந்த நூலை பிரபலப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது ஏன் இதை நடக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, இல்லை சார் ஜனவரி மாதத்துலேருந்து விஜயோடைய வாக்கு சதவீதம் கூடிரும். எப்படிங்க கூடும் அப்படின்னா, இல்லைங்க அது ஜனநாயகன் படம் வருது அதனால் கூடும் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. ஏற்கனவே அவர் நல்லா மவுசாக தான் இருக்காருங்க, ஜனநாயகன் படத்தினால கூடுமா அப்படிங்கிறத இயற்கையில் இப்போ அப்படி யாராவது பேசுனா நம்ம என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்போம்ல. அதே போல் உங்களுடைய சாதனைகளாலும் உங்களுடைய திட்டங்களாலும் வராத ஓட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்துவிடுமா? திமுகவுக்கு ஒரு பதற்றம் தெரியறத பார்க்குறேன். அதாவது என்னென்னா, உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழகம், ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணும். இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது என்ன? அதாவது முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா அவர்கள் எழுதிய அவரும் நானும் 2ஆம் பாகம் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க சோனியா பிரியங்கா இருவருக்கும் அழைப்பு விடுத்த நிலையில் அவர்கள் வர முடியாத நிலையில் இருப்பதாக கூறிவிட்டனர். இதில் முதல்வர் ஸ்டாலின் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல்வேறு தகவல்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நாளை நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க காங்கிரஸ் பெண் தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கடைசியாக சரத்பவார் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சூலோ பங்கேற்கிறார். இது செய்தியாக வந்தால் கூட இந்த செய்தி நீங்கள் சொல்லலாம்ல, இதெல்லாம் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியது. ஏன்னா சோனியா காந்திக்கும் இன்றைக்கி பிரியங்கா காந்திக்கும் ராகுல் அவர்களுக்கும் 3 பேருக்கும் திமுக தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திமுக அப்படிங்கிற கட்சியோட வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களிலெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நீங்கள் பிஜேபிகிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது சோனியா காந்திக்கு தெரியாதா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு ஏன் மோடியை பார்த்தீங்கன்னு சோனியா காந்திக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏங்க ஒரு ஸ்டேட் ஆள்ற நீங்களே திராவிட மாடல் இவ்வளோ யோசனையில் இருந்தால் ஒரு காலத்தில் நாட்டையே கட்டி ஆண்ட கட்சிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உங்களோட புத்தாலித்தனமாக சிந்திக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? நீங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு செல்வ பெருந்தகைக்கு அனுப்பணும்னா மேலேருந்து கூப்பிட்டு கண்டிக்கிறாங்களாம். தேவையில்லாத வேலை என்னங்க நீங்கள் மீடியேட்டர் வேலை பார்க்குறீங்க?
வெளியில் வந்து பிஎம்கேவும் விசிகாவும் ஒன்றா இருக்கணுங்கிறீங்க. விசிகா எந்த காலத்திலையும் இந்த கூட்டணியை விட்டு போவதை முதல்வர் எந்த அளவுக்கு விரும்ப மாட்டாரோ அதே போல் ராகுல் காந்தியும் விரும்பவில்லை. பட்டியலின மக்களுக்கு முழுக்க பட்டியலின மக்களை ஆதரித்த கட்சி காங்கிரஸ். ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருக்கார். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பாருங்கள், பட்டியலின மக்கள்கிட்ட அவருடைய பார்வை வேறு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பீகாரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்டியலின மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக போராட்டம், அந்த கல்லூரிக்கு உள்ளே விடலை, கார்லேயே உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உள்ளே வைங்க, கார் எடுத்துகிட்டு போகிறேன், நடந்தே போகிறேன்னு 3 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிறார். ஏற்கனவே வந்து பீகாரில் வந்து ஜனவரி மாதம் வந்து அரசியல் சட்டத்தை பாதுகாப்புன்னு மாநாடு நடத்தினார். தொடர்ந்து அவர் வெளிப்படையாக சொல்கிறது என்ன, இன்றைக்கி இந்தியாவில் பட்டியலின மக்கள் காங்கிரஸிலிருந்து வெளியே போய்விட்டார்கள். உண்மைதான். அது காங்கிரஸ் பட்டியலின மக்கள் வாக்குகள்லாம் காங்கிரஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த வாக்குகள் பறி போய்விட்டது. அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை திருமாவளவனை நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா காங்கிரஸ் மறுபரிசீலனை செய்யுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எது எப்படிங்க சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியும் ஸ்டாலினை விட்டு கொடுத்துருவாங்களான்னு நல்லா யோசனை பாருங்கள். இதே மாதிரி கலைஞர் என் நண்பர்னு தான் சோனியா காந்தி சொன்னாங்க. அவர்கள் ஆட்சியில் தான் கனிமொழியும் ஆராசாமியத்துக்கு உள்ளே வச்சாங்களா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்களே. கலைஞர் டிவி மேல்தளத்தில் வந்து தயாளம்மாள்கிட்ட வந்து சிபிஐ என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமாம், மிரட்டி தான் கூட்டணிக்கு வச்சாங்க, தெரியாமையே இருக்கும். இன்றைக்கி பிஜேபி பண்ணல, அந்த வேலை அப்பயே அவங்க பண்ணிட்டாங்க. பிஜேபி ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க, அவங்க லைட்டாக பண்ணாங்க, அவ்வளோதான். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இந்த பிரச்சனையை ஏன் வரல? சும்மா நீங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் ஒரு விஷயந்தாங்க. இன்றைக்கி கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் வரணும், காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், நமக்கும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னா சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தி வேறு எல்லா வேலையும் விட்டு வருவாங்க. உண்மை தானே? இவங்க கொடுக்குற 20 சீட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ அதிகம் கேட்குறோம், பார்கெயின் பண்ணலான் இருக்கோம். இவங்க கொடுக்குற சீட்டுக்கு காங்கிரஸ் ஒத்துக்குமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? மறுபடியும் இப்பயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு தேஜஸ்வி முதலமைச்சர் ஆனார்னா காங்கிரஸ் மறுபரிசீலனை செய்யக்கூட தயங்காது. அவங்களுக்கு ஹோல்டு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு வெற்றி வேணும்ல. இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு அப்புறம் பெரிய கட்சி, காங்கிரஸுக்கு அப்புறம் பெரிய கட்சி திமுக. பீகாரில் ஏற்கனவே டெல்லியில் தோற்றுட்டோம், மகாராஷ்டிராவில் தோத்தாச்சு, ஹரியானாவில் தோத்தாச்சு. பீகாரில் ஒரு வெற்றி வந்தால் தான் அவருடைய தொண்டர்களுக்கும் அடுத்து நம்ம தான் ஆட்சின்னு ஒரு நம்பிக்கை வரும். பீகார்லேயும் தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா மேற்கு வங்காளம் எதிர்பார்க்க முடியாது. பீகார் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அது வேறு ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அப்போ என்ன யோசிப்பாங்க அவங்க? பீகாரில் ஜெயிச்சிட்டா வேறு ஒரு ஓட் பண்ணுவோம். திமுக மேலே கோவம் இல்லாமையாக இருக்குங்கிறீங்க? எல்லா கோவம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். திமுக மேலே கோவம் இல்லாமலாம் இல்லை ஏங்க, அவ்வளோ ஒரு முக்கியம். ஸ்டாலின் அவர்கள்லாம் இந்நேரம் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் வந்திருக்கணுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, துர்கா ஸ்டாலின் எழுதியனா ரைட்டு, பிரியங்கா காந்தியும் இவங்களும் வந்திருக்கலாம், ஏன் வரல? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது சார். இந்த நேரத்தில் அப்படி தான் சார் பார்ப்பாங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் உள்நோக்கம் கொண்டது தான். பல விஷயங்கள் அங்கே முடிவாகப்படும். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி வந்து விசிகா வந்து பிரச்சனை பண்ணுது, கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ணுறாங்க, இவ்வளோலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தி அம்மாவும் இன்றைக்கி வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் அது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய பலம். மதச்சார்பற்ற சக்திகள்லாம் நாங்கள் ஒன்றா, ஏன்னா அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தொல் திருமாவளவன் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ கூட்டணி பலமாக இருக்கிறதுங்கிற ஒரு தோற்றத்தை இன்றைக்கி திமுக செயல்படுத்த நினைத்து அது மொக்கையாகி உட்காந்துருக்குது. அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க வெளியில், தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அவரும் நானும் 2ஆம் பாகத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் பிரியங்கா ஆகியோர் வெளியிட்டால் தேசிய அளவில் நூலுக்கு பெருமை கிடைக்கும். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவதற்கும் அவை அமையும் என கருதி அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் சோனியா தன் உடல்நலத்தை காரணம் காட்டி மறுத்துள்ளார். வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டதால் பிரியங்காவும் வர இயலாது என்று கூறிவிட்டார். காங்கிரஸைச் சேர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அழைத்த போது அவரும் சில காரணங்களால் நழுவியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே மட்டும் வர சம்மதித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் சில நிர்வாகிகள் டெல்லி மேலிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்நிலையில் துர்கா அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றால் தமிழக காங்கிரஸ் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. அதனால் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் வரவில்லை. இது உண்மை பொய்யெல்லாம் தாண்டி இந்த செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில், ஏன்னா அதிமுகவை பற்றி அண்ணாமலை வந்து அதிமுகவை பற்றி பேசின உடனே நம்ம விமர்சிக்கிறோம்ல, அப்போ எல்லா விதமான இதுவும் விமர்சனத்துக்குள்ளாகும். நல்லா யோசனை பாருங்கள். புத்தக வெளியீட்டு விழாவில் பல விஷயங்கள் நடக்கும். விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து விஜய் பங்கேற்கிறாருன்னு திருமாவளை போவேணான்னு சொன்னது யார்?
போனால் வேறு ஒரு கலர் கிடைக்கும்னு நினச்சாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், திமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்குதுங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணும் வரக்கூடிய தேர்தல். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின், ஸ்டாலின் சுற்றி சுற்றி வராரு, பக்கம் பக்கமாக பேப்பர்லலாம் விளம்பரம். இவங்க எல்லாம் பண்ணாலும் எதில் கோட்டை விடுறாங்க? பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த ஆசிரியர் டிக்டோ ஜியோ அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருந்த நடைமுறை தான். இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து மின்சார கட்டணம் மாதம் மாதம் எடுக்கணும்னு அவங்க ஒரு பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. இப்போ கேட்டால் நிறையா பேருக்கு நிறையா மின்சார கட்டணம் நிறையா வருதுங்கிறாங்க. தொடர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் பேப்பரில் வர வர ஒரு பக்கம் உங்களுடைய சாதனை நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு சொல்ல முயற்சிக்கிறீங்க. மக்கள் அந்த ஜிகினா வேலை காட்டுறாங்கள அந்த மாதிரி வேலையை இன்றைக்கி திராவிட மாடல் காட்டி கொண்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், திராவிட மாடல் அப்படின்ட்டு மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. கடைசி அதாவது உங்களுடன் ஸ்டாலினுக்கு உடனே நீங்கள் வந்து பேர் கொடுக்கணுமா, அதுக்கு எல்லாத்தையும் சர்வீஸை பண்ணுறேங்கிறீங்க. 4 வருஷமாக நீங்கள் பண்ணாதவங்க கடைசி நேரத்தில் பண்ணுவீங்க. பட்டா மாறுதல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சுங்கிறீங்க. பட்டா மாறுதலுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் காசு கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பட்டா மாறுதலுக்கு பணம் கொடுத்தா அப்படின்னு கைது பண்ணுறீங்களே, நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆன்லைனில் வரும்னு. என்ன அந்த குளறுபடி? ரோடு பார்த்துங்க, ஏற்கனவே மெட்ரோ வந்து போட்டு வந்து சென்னை ஃபுல்லாக மெட்ரோ நோண்டி போட்டிங்க. தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் வந்து ரோடு நோண்டிருக்கீங்க. எதற்காக அந்த ரோடு? இப்படி பல இடங்களில் பிரச்சனை. அப்போ இந்த குண்டும் குழியுமான சாலைகளை நீங்கள் சீர் பண்ண மாட்டீங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்த மாட்டீங்க. ஆனால் என்ன கேட்பீங்க? உங்களுடன் ஸ்டாலின். மக்கள் எரிச்சலில் இருக்காங்க. இந்த எரிச்சலில் மீண்டும் எரிச்சல் ஊட்டுற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு வீட்லேயுமே 10 நிமிஷமாக அது பேசுங்க. ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இவங்க போன உடனே ஓடிபி கேட்குறாங்க, வாங்கிட்டு உறுப்பினர் ஆகிட்டேங்கிறீங்க. மிஸ்டு கால் பிஜேபி சேர்த்த மாதிரி. இந்த அதாவது 77 லட்சம் பேரை சேர்த்தங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு 1 கோடி எட்டி விட வேண்டும்ங்கிறாரு. 1 கோடினா வேலைக்கே போக வேணாங்க, வீட்டிலே இருந்தால் போதுங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ உறுப்பினர்கள். இந்தியாவிலே பெரிய கட்சி இவங்க தான். பிஜேபி சொல்லுது இல்லை, எங்களுக்கு இத்தனாயிரம் கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு. அதிமுகவும் சொல்லுது 2.5 கோடி. நீங்கள் ஒரு 1.5 கோடி, இப்போ ஒரு 1 கோடி சேர்த்தாங்கிறீங்க. மொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களே உங்கள் 2 பேர்கிட்ட தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லாதா? இந்த விஷயம் துர்கா நூல் வெளியிட்ட விழா இப்போ பரபரப்பு ஏற்படுத்தியிருக்க செய்தி. மீண்டும் சொல்கிறோம், திராவிட மாடல் நன்றாக செய்தால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இல்லைக்கா நம்ம வந்து நம்மளை மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் கமெண்ட் போட்டு திட்டிங்கன்னா என்ன நீங்கள் திட்டலாம். மக்கள் பெரும்பாலான மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.